ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இனிமேல் நம்ம சேனலோட நேம் சுபீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மண்பானை மீன் குழம்பு ரொம்ப சுவையாக அருமையாக எப்படி பண்ணலான்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் மீன் சாலமன் மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் புளி எடுத்துக்கணும். தேவையான அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் இந்த கப்புக்கு 2 கப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல், காஞ்ச மிளகா ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 5, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் துருவல், அதில் 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுலேயே மிளகாய்த்தூள் சேர்க்கணும். கூடவே காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துறாதீங்க, கரெக்டாக 5னா 5 சேருங்க. அப்புறம் இனிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அப்புறம் மஞ்சள் பொடி இப்படியும் சேர்க்கணும். மல்லிப்பொடி கரெக்டாக 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி தான் நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போது அது ரெடியாக இருக்குது. நான் புளி தண்ணியும் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண்பானையில் நான் மீனை எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துடணும். நம்ம புளி தண்ணியையும் ஊற்றிடணும். அந்த மிக்சர் ஜாருக்குள்ளே கொஞ்சம் கரைசல் இருக்கும்ல, அது கூட சேர்த்து இதில் ஊற்றிடணும். கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கையாலேயே நல்லா கலந்து விடணும். எல்லாமே ஒன்று சேர்த்து கலந்து விடணும். இது நம்ம தனித்தனியாக கொதிக்க விட போகிறது கிடையாது. எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுடுவோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கொதிக்க விடணும். வாயிலெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையாலே கலந்துட்டு உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கணும். வச்சுட்டேன், மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். அது ஒரு மூடியை ஃபுல்லாக மூடக்கூடாது, பாதி திறந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில எடுத்து இந்த மாதிரி அலசி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டுக்கின்னா மீன் உடஞ்சிடும். அதனால் இதை மாதிரி அலசி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்கிது பார்த்தீங்களா. கரெக்டாக நான் ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். அதில் இருந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இதிலையே போட்டுடணும். போட்டுட்டு திருப்பியும் அலசி விட்டுட்டு அடுப்பில் வச்சுடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தாளிக்கிறது பார்த்துடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தாளிச்சிருங்க. இவ்வளோதான், நம்ம தாளிச்சதில் சேர்த்துடலாம். நல்ல மீன் குழம்பு சுவையாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சுபீஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.